உதயசூர்யா நடத்தக்கூடாது. உதயசூர்யா செம்மஞ்சேரி பகுதியில் சுனாமி குடியிருப்பால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மறுகுடியமர்த்தப்பட்டு இந்த மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதியில் அடிப்படை பிரச்சனைகள் குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைத்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெருமைக்குரிய வகையில் மக்கள் எல்லாம் ஆரத்தி எடுத்து வரவேற்பை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே சமயத்தில் நீண்ட நாட்களான மழைநீர் கால்வாய்கள்லாம் பழுதடைந்து அந்த மழைநீர் கால்வாய்கள் சேதமடைந்துள்ளதனால் அந்த மழைநீர் கால்வாயும் புதுப்பிக்கின்ற பணி இன்றைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் நடைபெறுகின்ற இந்த பணிகளை பார்த்து பெருமையோடு மழை காலங்களில் அதிகப்படியான மழை வராத ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த மழை தண்ணீர்கள் எல்லாம் போகின்ற வகையில் இருந்ததை இன்றைக்கு அதிகப்படியான பெரிய கால்வாய்களை அமைத்து அதன் மூலமாக மூடு கால்வாய்களை அமைத்து இன்றைக்கு அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதே போல் பூங்காவாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய விளையாட்டு இளைஞர்கள் இன்றைக்கு வாக்குகளை சேகரிக்கும் பொழுது அங்கே இளைஞர்கள் நூற்றுக்கணக்கான பேர் விளையாடி கொண்டிருந்ததை பார்த்து நிச்சயமாக இந்த வாழ்வியல் இளைஞர்களுக்கு விளையாட்டுத்துறையின் மூலமாக பல விளையாட்டு திடல்களை அமைத்ததை கண்கூடாக இங்கே செம்மஞ்சேரி இந்த பகுதி மக்களுக்கு கண்டுகொள்ளாமல் இருந்த இளைஞர்களை இன்றைக்கு ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு இந்த விளையாட்டு திடலை அமைத்திருந்து அந்த மாணவர்கள் அங்கே இளைஞர்கள் விளையாடுவதை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதே போல் இந்த பகுதியில் எண்ணற்ற வளர்ச்சி பாதைகள் ஒவ்வொரு திட்டங்களும் மக்களுடைய நீண்ட நாட்கான கோரிக்கை. இப்போது இந்த வீடுகள் எல்லாம் அந்த பாத்ரூம்கெல்லாம் நீர் கசிவு, மேலே மொட்டை மாடியில் இருக்கின்ற அந்த நீர்கள் எல்லாம் கசிவை எல்லாம் இன்றைக்கு கணக்கெடுக்கப்பட்டு அதையும் இன்றைக்கு 1200 வீடுகளுக்கு மேற்கொண்ட வீடுகளை புதுப்பிக்கின்ற பணிகளும் இன்றைக்கு நடைபெறுகின்ற அந்த பூமி பூஜை போடப்பட்ட அந்த பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எண்ணற்ற பணிகள். அதே போல் நம்முடைய சென்னை பள்ளியாக மாற்றப்பட்டு சென்னை பள்ளிக்கு இன்றைக்கு சென்னை மாநகராட்சி மூலமாக 2 கோடி ரூபாய் மதிப்பிலான இன்றைக்கு புதிய வகுப்பறைகள் இந்த மாடல் பள்ளியாக மாற்றுவதற்கு சென்னை மாநகராட்சி நிதியை கொண்டு இந்த பள்ளிக்கு இன்றைக்கு நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான பூஜை போடப்பட்டு அந்த பணிகள் ஆரம்பித்திருக்கின்றது. ஆகவே இங்கே இருக்கின்ற அதிகப்படியான மகளிர்கள் அதிகப்படியாக வாழ்கின்ற ஏழை எளிய மக்களுக்கும் உடற்பயிற்சி, அவர்கள் ஏழை எளியவர்கள் என்பதால் அவர்கள் உடலை கவனித்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை அறிந்து இன்றைக்கு சென்னை மாநகராட்சி மூலமாக மகளிர்களுக்கென்று உடற்பயிற்சி மையத்தை இந்த பகுதியில் அமைத்து அதற்காக அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இவர்கள் நீண்ட நாட்களான கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேற்றப்பட்டு மகிழ்கின்ற மக்கள் எல்லாம் இன்றைக்கு மிகவும் ஆரத்தி எடுத்து மலர் தூவி மாலை அணிவித்து வாக்காளருக்கு நாங்கள் நிச்சயமாக நம்முடைய வேட்பாளர் உதயசூரியன் தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு வாக்களிப்போம். திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் மிகவும் ஏழ்மையான ஏழை எளிய மக்கள் வாழ்கின்ற இந்த பகுதி மாதம் மாதம் தலைவர் கலைஞர் அவர்கள் பெயரால் உரிமை தொகை வழங்கப்படுவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. ஒரு அம்மா என்னிடம் சொன்னாங்க, இந்த 1000 ரூபாயை நான் அப்படியே சேர்த்து வைத்திருக்கின்றேன், அதற்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி தலைவர் தளபதியினுடைய நினைவாக என் வீட்டில் வைப்பேன் என்று இன்றைக்கி ஒரு அம்மா என்னிடம் கூறினார்கள். அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு சிறு சேமிக்கின்ற அளவிற்கு அந்த 1000 ரூபாய் ஒரு பேர் உதவியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல் இந்த பகுதியில் மகளிர்களுக்காக விடியல் பயணம் என்கின்ற பேருந்து கட்டணமில்லாத பேருந்து வசதி என்பது இங்கே இருக்கின்ற மக்கள் சென்னையை நோக்கி செல்கின்றார்கள். 2-3 பேருந்துகள் மாறி செல்கின்ற ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையை இன்றைக்கு இந்த திட்டத்தின் மூலமாக மிகவும் பயனுள்ளதாக இந்த பயனடைகின்ற வகையில் அந்த திட்டம் ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குதுப்பா. எங்கே செல்லாலும் எங்களுக்கு நிம்மதியாக வண்டியில் ஏறி உட்காரோம் போகிறோம். ஆகவே இந்த பகுதியில் அதிகமான மகளிர்கள் பயன்படுத்துகின்ற அந்த கட்டணமில்லாத பேருந்து வசதியை பயன்படுத்துவதற்கு அதற்கும் மகிழ்ச்சி அளிக்கின்றார்கள். அதிமுக ஆட்சியில் இந்த பகுதியில் பேருந்துகள்லாம் நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த பேருந்து வசதிகளையும் கூடுதலாக விடப்பட்டு இன்றைக்கு அந்த கூடுதல் பேருந்துகளால் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற மக்கள் எந்த விதமான குறையில்லாமல் நல்ல ஒரு அடிப்படை கட்டமைப்பை உருவாக்குகின்ற வகையில் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ கால்வாய் வேலை நடக்குது, சிறிய சிறிய வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது. மின் உயர்கள் எல்லாம் துண்டிக்கப்படுவதனால் கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது. குழாய்கள் குடிநீர் குழாய்கள் எல்லாம் துண்டிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை அந்த பணிகள் நடைபெறுவதனால். ஆகவே அந்த பணிகள் நடைபெற்றதும் உடனடியாக அந்த சாலைகளையும் புதுப்பிக்கின்ற பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே மக்களுடைய நீண்ட நெடு நாட்களான கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய பக்கத்தில் அருகாமையில் இருக்கின்ற பெரும்பாக்கம் குடியிருப்பு 23,000த்திற்கு மேற்கொண்ட வீடுகள் வசிக்கின்ற மக்கள். அங்கே ஒரு அரசு பொது மருத்துவமனை போன்ற 262 படுக்கைகள் கொண்ட 51 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகள், கூடுதலாக இன்னும் 20 கோடி ரூபாய் அதற்காக மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு அந்த பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மக்களுடைய நீண்ட நாட்களான கோரிக்கைகள் எல்லாம்
திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கின்றார். அந்த பெருமைக்குரியவர்களாக நாங்கள் செல்லும்போது அவர்களே வாக்காளர்கள் எங்கள் கூட வந்து நாங்களும் உங்களோடு சேர்ந்து வாக்குகளை சேகரிக்க வருகின்றோம் என்று மகிழ்ச்சியோடு தலைவர் தளபதிக்கு உதயசூரியனுக்கு நிச்சயம் வாக்களிப்போம். மற்ற பகுதிகளை விட இந்த பகுதியில் அதிகப்படியான வாக்குகள் உதயசூரியனுக்கு நிச்சயம் நாங்கள் பெற்று தருவோம் என்று இங்கே இருக்கின்ற வாக்காளர்களே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மகிழ்ச்சியாக இருந்தது. மக்களுடைய எழுச்சியையும் மக்களுடைய மகிழ்ச்சியையும் மக்களுடைய வரவேற்பையும் பார்க்கும்பொழுது நிச்சயம் அதிகப்படியான வாக்குகள் 2,00,000 நம்முடைய சோழிநல்லூர் தொகுதியில் மட்டும் 99,632 வாக்குகள் பெற்றது. இன்றைக்கு 1,50,000 வாக்குகளுக்கு மேலாக சோழிநல்லூர் தொகுதியில் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமான உதயசூரியனுக்கு நம்முடைய வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு அனைத்து தோழமை இயக்கங்களின் சார்பிலும் நிச்சயம் அவர்களுக்கு பெற்று தருவோம் என்கின்ற மக்களுடைய நம்பிக்கையின் பேரில் நானும் அதை உறுதியாக நம்புகிறேன். நிச்சயம் வருகின்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய போராட்டம், 2வது சுதந்திர போராட்டம் என்கின்ற தமிழகத்தின் முதல்வர் ஒரு பொதுக்கூட்டங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த பகுதியில் கூட்டணி கழக தோழர்களோடு குறிப்பாக விடுதலை சிறுத்தை பேர் இயக்கமும் நம்மோடு இணைந்து கம்யூனிஸ்ட் பேர் இயக்கம், காங்கிரஸ் போன்ற இயக்கங்கள்லாம் இணைந்து இந்த பகுதியில் வாக்குகளை சேகரித்தும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆகவே மனிதநேய மக்களாக இருக்கட்டும், இந்திய முஸ்லீம் அனைத்து பணிகளுமே அனைத்து கழக தோழர்களும் நம்மோடு இணைந்து பணியாற்றுவது இன்னொரு கூடுதல் மற்றற்ற மகிழ்ச்சி. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியன் அதிகப்படியான வாக்குகளை பெறும். இந்த மக்களுடைய வரவேற்பை வந்ததிலிருந்து குறிப்பாக நம்முடைய வேட்பாளர் இந்த பகுதிக்கு வாக்குகளை சேகரிக்க வரும்போது அந்த வேட்பாளர் அந்த மக்கள் மத்தியிலிருந்து நீந்தி செல்கின்ற வகையில் மிகப்பெரிய ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சாலையில் வரும்பொழுது எப்படி மக்கள் வரவேற்பு தருவார்களோ அதையும் மிஞ்சுகின்ற வகையில் நம்முடைய வேட்பாளர் அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு மிக சிறப்பான முறையில் வரவேற்பு தந்தார்கள். நான் ஒரு சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நான் வாக்கு சேகரிக்க போகின்றேன். சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் இருக்கின்றார், நம்முடைய வட்டக்கழகத்தினுடைய செயலாளர், பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகள், மருத்துவ மாவட்ட இளைஞரணி, விடுதலை சிறுத்தை இயக்கம், இவ்வளவு பேர் தான் நாங்கள் போகின்றோம். ஆனால் ஆயிரக்கணக்கான பேர் நம்மோடு சேர்ந்து வாக்குகளை சேகரிக்க வருகை தந்திருப்பது என்பது மக்களுடைய எழுச்சிக்கு இது ஒரு உதாரணம், இது ஒரு எடுத்துக்காட்டு. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் 40ம் வெற்றி பெறும் என்று தமிழக முதல்வருடைய கூற்று நிச்சயம் வெற்றி பெறும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்த பகுதி அதிகப்படியான வாக்குகளை பெற்றுத்தருவோம் என்ற பெருமையோடு நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம். நன்றி.